السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. وقال صلى الله عليه وسلم الصلاة عمادة الدين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமானவரிடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவன் எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு வித்திட்டானோ அனைத்து விதமான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவன் எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான தீய காரியங்களிலிருந்தும் ஹராமான காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையில் முஸ்லிம்களாக இருக்கின்ற நாம் அல்லாஹ்வை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கம் நமக்கு நிறைய நல்ல அமல்களை, நல்ல செய்திகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அந்த நல்ல அமல்களிலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் முதலிலே அவர் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்று பார்த்தால் மார்க்கம் எல்லா இடங்களிலேயும் இயங்கும் தொழுகை என்பதாக சொல்லித் தரும். அப்படிப்பட்ட முக்கியமான அமலாக தொழுகையை இந்த மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கின்றது. வல்லவன் அல்லாஹ் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் தொழுகையை கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். நபிமார்கள் அவர்களுக்கு வருகின்ற இன்னல்களுக்கு, துன்பங்களுக்கு ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்து, தொழுது பிரார்த்தனை செய்து அந்த தீங்குகளிலிருந்து அவர்கள் காப்பாற்றிக் கொண்டார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் திருமறை நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தரும். அதுபோன்று இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் எத்தனையோ நன்மையான காரியங்களை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருந்தாலும் அனைத்து விதமான நற்காரியங்களிலே முதலிலே வகிப்பது தொழுகைதான் நண்பர்களே. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தொழுகையை பின்பற்றுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் சீராக அமைந்து விடுகின்றது. அதே ஒரு மனிதன் தொழுகையை விடுகின்ற பொழுது இவ்வுலக வாழ்க்கையும் அவனுக்கு சோதனையாக ஆகிவிடும், மறுமையுடைய வாழ்க்கையும் அவனுக்கு சோதனையாக அமைந்து விடுகின்றது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறையிலே அல்லாஹ் ஒரு இடத்துல மனிதர்களுக்கு சோதனைகளை தருவதாக அல்லாஹ் சொல்லுவான். ஒரு நபுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களை நாம் சோதிப்போம் பிஷைஇன், பொருட்களை கொண்டு, பயங்களை கொண்டு, பசிகளை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய சொத்து பத்துகளை கொண்டு உங்களை நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பேசுவான், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி உண்டு என்பதாக சொல்லுகின்ற ரப்பு இதற்கு மேலாக ஒரு வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை தொழுது வாருங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி கோருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் அவனை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆபத்து ஒருவனுக்கு நிகழ்கின்ற பொழுது அவன் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆனால் நாம் வாழுகின்ற இவ்வுலக வாழ்க்கையில நமக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாம் முதலிலே நம்மை போன்ற மனிதர்களை நாம் நெருங்குகின்றோம். நம்மை போன்ற மனிதர்களிடத்தில் நாம் உதவி தேடுகின்றோம். ஆனால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் தொழுகையை கொண்டு நீங்கள் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், சாபிரீன்களை, பொறுமையாளர்களை நான் நேசிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் திருமறையான வசனத்தை அல்லாஹ் முடிப்பான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான அமலாக தொழுகை இருப்பதற்கான முக்கிய காரணம், நம்முடைய அனைத்து தேவைகளையும் தொழுகையை கொண்டு ஒரு மனிதன் சீர் செய்து கொள்ள முடியும். ஒருவனுக்கு ரிஸ்க் விஸ்திரம் வேண்டுமா, தொழுகையிலே அவன் சரியாக இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் பரக்கத்துகளை, ரிஸ்க் விஸ்திரங்களை அல்லாஹ் தந்து விடுவான். ஒருவனுக்கு குழப்பங்கள், நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அவன் தொழுகையிலே சிந்தனை செய்கின்ற பொழுது அவனுடைய அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை, அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கஷ்டமான சூழல்களிலேயும், ஒவ்வொரு குழப்பமான சூழ்நிலைகளிலேயும் சஹாபா பெருமக்களும்
செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான குழப்பமான காலங்களிலே எப்படி ஆகியிருந்தார்கள் என்பதாக கேட்கப்படுகின்ற பொழுது ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم اذا حسبه امرا فسيع الى الصلاه. பெருமானாரை நாங்கள் இப்படி பார்த்திருக்கின்றோம், கஷ்டமான சூழ்நிலைகளிலே அவர்கள் ஆகியிருக்கின்ற அந்த நேரத்திலே அமரன் ஃபஸியா இலா ஸலா, தொழுகையின் பக்கம் பெருமானார் விரைவார்கள். தொழுகையின் பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து செல்பவர்களாக நாங்கள் அருமை நாயகத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவித்து தருவார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அருமை நாயகம் கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது, மோசமான சூழ்நிலைகள் இந்த உம்மத்திற்கு வரும் என்று நேர்ந்தால் கூட அருமை நாயகம் பள்ளியின் பக்கம் விரலோடுவார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். பெருகினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் இப்படி அறிவிப்பார்கள். எந்த அளவிற்கு சொன்னால், பெருமானார் கஷ்டம் வருவது அருமை நாயகத்துக்கு வருவது ஒரு புறம், சமூகத்திற்கு ஏதாவது கஷ்டம், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு மழையோ காற்றுகளோ அடித்தாலும் கூட அந்த காற்றினுடைய வேகம் கூட இருந்தாலும் கூட பெருமானார் வேகமாக பள்ளியின் பக்கம் விரைவார்கள் என்பதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த அளவிற்கு தொழுகையிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நேரங்களை செலவழித்திருக்கின்றார்கள். எல்லா நிலைகளிலேயும் இந்த உம்மத்திற்கு தொழுகையின் பக்கம் விரைவதை பெருமானார் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உம்மத்திற்கு வந்த பெரும் ஆபத்தாக இந்த தொழுகையிலே அசால்ட்டாக இருக்கின்ற ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பள்ளிகள் அதிகமாக கட்டி கொண்டே இருக்கின்றார்கள், ஆனால் தொழுகையின் பக்கம் வருகின்ற மக்கள் குறைத்து கொண்டே இருக்கின்றார்கள். பள்ளி வேண்டும் என்பதாக தெருக்களிலேயும் முடுக்குகளிலேயும் பள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் கட்டப்படுகின்ற பள்ளிகளிலே தொழுகையாளிகளுடைய நிலைகள் கம்மியாக ஆகுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை எந்த அளவிற்கு பேணுதலாக பெருமானார் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அருமை நாயகத்துடைய சக்கராத் அதற்கு மிகவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதனுடைய மரண நேரம் என்பது, அந்த மனிதனுடைய கடைசி நிலை என்பது அவனை குறித்து தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அவன் நல்லவனா அல்லது தீயவனா, அவனுடைய இறுதி முடிவு நல்லவையாக அமைந்திருக்கின்றதா தீயதாக அமைந்திருக்கின்றதா என்பதை வைத்து பிற மக்கள் கணித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிற்கு அவனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படும் மரண தருவாய் என்பது. ஆனால் அப்படிப்பட்ட மரண தருவாயிலும் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை இந்த உம்மத்திற்கு ஏவினார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் மரணிக்கின்ற ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒரு நேரம். அது பெரும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரம். நாமெல்லாம் சின்ன சின்ன துன்பங்களுக்கு, சின்ன சின்ன காய்ச்சல்களுக்கு பள்ளியின் பக்கம் வருவதற்கு யோசிக்கின்றோம், ஒளி செய்வதற்கு யோசிக்கின்றோம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான ஜுரம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனைவிமார்கள் அறிவிக்கின்றார்கள், எங்களுடைய வீட்டிலே இருந்த அனைத்து விதமான போர்வைகளையும் பெருமானாரின் மீது போர்த்தப்பட்ட பொழுது கூட என்னால் குளிர் தாங்க முடியவில்லை என்று பெருமானார் சொன்ன செய்திகள் சக்கராத்துடைய செய்திகளாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அருமை நாயகம் மரணிக்கின்ற ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பெருமானார் தயாராகின்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்றார்கள். நம்மளால எந்திரிக்க முடியல, நம்ம அப்படியே நம்ம படுத்துக்குவோம். நான் ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு அந்த நேரத்தில் செயல்பட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, உமர் ரலியல்லாஹு அவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து இரு புதங்களையும் அவர்களுடைய தோள்பட்டைகளை கைகளிலே போட்டுக்கொண்டு அவர்களை தாங்கிக் கொண்டு அருமை நாயகத்துடைய காலினுடைய விரல்கள் தரையிலே சீத்து கொண்ட தேய்த்து கொண்டு
இருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கின்றோம். பிறகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது நமக்கு வித்திடப்பட்ட முக்கியமான கடமை, நாம் அனைவர்களும் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அதனால தான் தொழுகைக்கு மாத்திரம் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. மார்க்க அமல்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்னால், ஒருவன் நோன்பு வைப்பதற்கு சலுகை உண்டு. நல்ல நிலைமையில் இருந்தார், அவர் 30 நோன்புகளையும் கடமையான நோன்புகளை வைக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவரால் நோன்பு வைக்க முடியாத அளவிற்கு ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவர் நோன்பு விடலாம். பயணத்தில் ஒருவர் இருந்தார், அவர் நோன்பு விட்டுக்கலாம், அந்த நோன்பை பின்னாடி கலா செய்யணும், மார்க்கம் சொல்லி தருது. ஆனால் தொழுகையினுடைய விஷயத்துல ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தால் தொழுகையை விடக்கூடாது. பயணத்தில் இருந்தால் தொழுகையை விடக்கூடாது. கசருடைய தொழுகையாவது தொழுது விட வேண்டும். எந்த அளவு சலுகையும் தருகின்றது, அதை விட்டுவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கைகளையும் வழிமுறைகளையும் தொழுகையுடைய விஷயத்தில் இந்த மார்க்கம் கண்டிப்புடன் விட்டுவிடுகின்றது. எந்த அளவிற்கு தொழுகையுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார் என்று சொன்னால், பெருமானாருடைய காலகட்டம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு வெளியே வருகின்றார்கள். சில வீடுகளிலே தொழுகைக்கான மக்கள் வரவில்லை. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, மற்ற விஷயத்திற்கு பெருமானார் அந்த அளவுக்கு கோபப்பட்டது கிடையாது, நான் தொழுகையுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை விட்டார்கள். யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் தன்னுடைய வீடுகளிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரித்து விடுவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக பெருமானார் சொன்னார் என்று சொன்னால், இந்த உம்மத் தொழுகையினுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை அருமை நாயகனுடைய வார்த்தை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு தொழுகையுடைய விஷயத்தில் மார்க்கம் பெருமானார் அவர்களுடைய எச்சரிக்கை அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் மார்க்கம் தொழுகையுடைய விஷயத்தில் சலுகை தரும், தொழுகையுடைய விஷயத்தில் சலுகை தரும். ஒருவனால் பள்ளியிற்கு தொழுகைக்கு வர முடியும் என்று சொன்னால் அவன் பள்ளியிற்கு வந்து தொழுது விட வேண்டும். ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, பள்ளியின் பக்கம் வர முடியாத ஒரு சூழ்நிலை, மழையோ அல்லது வெள்ளங்களோ ஏற்பட்டு பள்ளியிற்கு ஒருவரால் வர முடியாத பொழுது அவர் வீட்டிலேயே தொழுது கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அந்த நேரத்தில் அவர் எப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும்? சலுகையை நாம் பார்க்க வேண்டும். அனைத்து விஷயத்தையும் கலாவாக செய்து கொள்ளலாம் என்பதாக வித்திட்ட மார்க்கம் இதற்கு மாத்திரம் கலாவை சொல்லவில்லை. பெருமானார் சொல்லுகின்றார்கள், அவரால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் அவரால் தொழுகைக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் வீட்டிலே தொழுகட்டும். அது நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் ஒளி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தயமத்தை செய்து மண்ணிலே தன்னுடைய இரண்டு கைகளை அடித்து முகத்திலே தடவி கொள்ளட்டும். மறுமுறை கையை அடித்து வலது கையை தடவி கொள்ளட்டும், இடது கையை தடவி கொள்ளட்டும். இப்படி தயமத்தை செய்து கொண்டு அவர் அவருடைய தொழுகையை நிறைவேற்றட்டும் என்பதாக பெருமானார் சொன்னார். ஒருவர் நின்று தொழ முடியவில்லை என்று சொன்னால் அவர் அமர்ந்து தொழட்டும். அமர்ந்தும் ஒருவரால் தொழ முடியவில்லை என்று சொன்னால் அவர் படுத்துக் கொண்டு தொழட்டும். படுத்தும் ஒருவரால் தொழ முடியவில்லை, படுத்துக் கொண்டு தன்னுடைய கையை இப்படி அசைக்க முடியவில்லை, தக்பீர் கட்ட முடியவில்லை, அவரால் ருக்கு செய்ய முடியாது, சஜ்தாக்கள் செய்ய முடியாது. ஆனால் அதனுடைய வார்த்தைகளை நாம் உச்சரிப்போம், கைகளை அசைக்க முடியும். ஆனால் அது கூட ஒரு மனிதனால் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் எப்படி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை மார்க்கம் அழகாக சொல்லித் தரும். தன்னுடைய கண்ணை அசைப்பதை கொண்டு ஒவ்வொரு நிலைகளிலேயும் எந்த ஓடுவோமோ அதை அப்படியே நிஜத்தாக வைத்துக் கொண்டு அவர் படுத்த நிலையிலே கண்ணை அசைத்து தொழட்டும் என்பதாக இந்த மார்க்கம் வித்திடுது என்று சொன்னால் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகை இந்த உம்மத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியமான கட்டாயமான கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிறேன். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தொழுகையுடைய விஷயத்தில் கஷ்டத்திற்காக ஓடுகின்றோம். தொழுகையை ஏன் விட்டு என்று கேட்டால் காரணங்கள் எழுகின்றது. ஃபஜ்ருடைய தொழுகை யாபா வரல, தூக்கம் அதிகமாக இருந்தது, யாபா தூங்கின, நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன் நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு? பிசினஸ் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால நான் நைட்டு லேட்டாக தூங்க முடிஞ்சு. உடலுடைய சோர்வுகள் இப்படியெல்லாம் காரணம் எழுகின்றது. லுகருக்கு என்னால் ஏன் வர முடியவில்லை, வியாபாரத்தில் இருந்தேன், இப்படி ஒவ்வொரு வஸ்துகளுக்கும் காரணம் எழுகின்றது. ஆனால் தொழுகையில ஆர்வம் காட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று கேட்டால் சிந்தனை சுத்தமாக இல்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் எல்லா நிலைகளிலேயும் தொழுகையை கடைபிடித்தார்கள். பெருமானார் எல்லா நிலைகளிலேயும் தொழுகையை கடமையாக ஆக்கி வைத்தார்கள். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பெருமானார் தொழுகையை
இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான யுத்தக்களம் என்பது பத்ருடைய யுத்தக்களம். இஸ்லாமிய வெற்றிக்கு முதல் யுத்தக்களமாக மாறியது பத்ர். அப்படிப்பட்ட குறைந்த சஹாபா பெருமக்கள் பெரும் படைகளை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொண்டார்கள் என்பது மாபெரும் வெற்றி என்பதாக வரலாற்றுடைய ஆசிரியர் பெருமக்கள் அழகாக எழுதுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு யுத்தக்களம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆகினார் என்று சொன்னால், மார்க்க ஆசிரியர்கள் வரலாற்றுடைய ஆசிரியர்கள் எழுதுவார்கள், அந்த வெற்றியிற்கு காரணம் பெருமானாருடைய தொழுகை என்பதாக எழுதுவார்கள். இந்த வெற்றியிற்கான காரணம் நாயகத்துடைய தொழுகை. எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்தார் என்று சொன்னால், போர் நடந்து கொண்டிருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகள் தொழுது அந்த தொழுகையிலே சரிதாவிலே ரொம்ப நேரம் பெருமானார் இருந்தார்கள். ரொம்ப நேரம் அழுகையாக ரப்பிடத்தில் உதவி கேட்டுக்கொண்டே பெருமானார் இருந்தார்கள். அவர்கள் தொழுது கேட்ட அந்த தொழுகையுடைய அந்த பிரதிபலிப்பு அல்லாஹ் எப்படி ஆக்கினார் என்று சொன்னால், எங்களுக்கு நாங்கள் கம்மியாக இருந்தோம், ஆனால் எதிர்த்தவர்கள் சொன்னார்கள், திடீரென்று ஒரு உருவம் எங்களுக்கு முன்னால் தோன்றியது, எங்களை அடித்தது, எங்களை வெட்டியது என்பதாக எதிரிகள் பயந்து ஓடியதை எல்லாம் பதிவு செய்வார்கள். மலக்குமாருடைய உதவியை அல்லாஹ் அப்படி கொடுத்தான். அல்லாஹ் உதவியை கொடுத்தான், தொழுகையை கொண்டு வெற்றியை கொடுத்தான், உதவியை கொடுத்தான். ஆனால் நாம் சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு மனிதர்களை தேடுகின்றோம். சூழ்ச்சிகளுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனாக இருக்கின்ற அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவதில்லை. கஷ்டத்தை கொடுத்த அல்லாஹ்வின் பக்கம் அதற்கான தீர்வு என்ன என்பதை நாம் தேடி வருவதல்ல. பள்ளியின் பக்கம் வருவதை நாம் விட்டுவிட்டோம். கஷ்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றது, குழப்பங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. நாம் எப்பொழுது தொழுகையிலே சரியாக ஆகின்றோமோ, இந்த உண்மை சரியான முறையில அழகான முறையில இருக்கும் என்பதற்கு தொழுகை மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு கஷ்டத்திலேயும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், காலுடைய செருப்பு அறுந்தாலும் கூட முதலில் பள்ளியின் பக்கம் உதவி கேள்விட்டு அதற்கு பிறகுதான் செருப்பு வாங்க போவார்கள். நாம தான் நம்மளோட செருப்பு கிழிஞ்சிருச்சு, நான் உடனே கடையின் பக்கம் சென்று செருப்பு வாங்கிட்டு வருவோம். சஹாபாக்கள் எப்படி பெருமானார் மாற்றி வைத்தார்கள்? செருப்பு கிழிந்தாலும் கூட, வீட்டிலே உணவு இல்லை என்றாலும் கூட, வீட்டிலே மனைவிக்கும் கணவனுக்கும் மத்தியில சண்டை ஏற்பட்டாலும் கூட, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பள்ளியின் பக்கம் வந்து 2 ரக்காத்துகள் தொழுது ரப்பிடத்தில் அதை சரி செய்வதற்காக கேட்டார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கம் தொழுகையை நமக்கு எந்த அளவுக்கு அழகாக அமைத்து தந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே அழகாக சொல்லுவான், அம்மை இஜிபுல் முல்தர்ர இலா தஆஹு வ யக்ஷிஃபு ஷுஹ. திக்கற்ற நிலையிலே நீங்கள் இருக்குகின்ற பொழுது உங்களுக்கு அந்த திக்கற்ற நிலையை மாற்றி தருபவன் யாராக இருக்கின்றான்? உங்களுக்கு ரிஸ்க் விஸ்தரத்தை தருபவன் யாராக இருக்கின்றான்? அப்படிப்பட்ட அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது அவனுக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்பதால் அல்லாஹ் கேட்பான். எல்லா நிலைகளிலேயும் உங்களுக்கு நான் ரிஸ்க் அளிக்கின்றேன், நீங்கள் தொழுகையிலே சரியாக இருங்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லுவான். ஒரு மனிதன் தீய பழக்கமுடையவனாக இருக்கின்றானா, அந்த தீய பழக்கம் அவனை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் தொழுகையை மேற்கொள்ளட்டும் என்பதாக திருமறை சொல்லி தருகின்றது. இப்ப ரிஸ்க் விஸ்தரம் தன்னுடைய வாழ்க்கை சரியாக நன்மையான தீமையை விட்டு ஒருவர் விலகுவதற்கு, தன்னுடைய சூழ்நிலைகள் சரியாக ஆகுவதற்கு அனைத்திற்கும் அல்லாஹ் தருகின்ற ஒரே தீர்வு தொழுகையாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட தொழுகையுடைய விஷயத்திலே நாம் கவனமாக இருந்து ஐவேளை தொழுகையை தொழுது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை பெறுகின்ற நல்லடியார்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கிரம் புரிவானாக. ஆஷிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.